அதாவது டைரக்டருடைய நிறைய பேர் ரஜினிக்காக கதை வச்சுட்டு இருக்கும்போது உங்களை சாய்ஸ் பண்ணி ஒரு லைன் கேட்குற ஒரு லைன் சொல்ல போகிறீங்க, டெவலப் பண்ண சொல்கிறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பேசி முடிச்சாச்சு. சம்பளம் கூட ரஜினி அவர்கள் கமல்கிட்ட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி 30 கோடி ரூபா சம்பளம் பேசப்படுது. எல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ரஜினி வந்து டிக்ளேர் பண்ணுறாரு இந்த படத்தை சுந்தர்சி பண்ணுவாங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு கமல் ஆஃபீஸர் ரஜினி போய் கிராண்டாக ஆஃபீஸ் லெவலில் ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்லேயே நீங்கள் வந்து நான் தனிப்பட்ட காரணத்துக்காக சொல்ல முடியாத விஷயம் வெளியில் வர்றேன்னா என்ன சொல்ல முடியாத காரணம்? அது சொல்லணும்ல. சொல்லணும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு விஷயத்தை வெளில வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்துருக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா யார் மேலே தவறு இருக்குது அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல. அதானே வந்து ஒரு கேப்டன்ஷிப் அழகு. இப்போது டைரக்டர் சுந்தரிசி ஒரு கேப்டன்ஷிப்பாக அதில் இருக்கார் படத்துக்கு. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லாமல் வெளில வந்தது வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? 28 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் ரஜினி சார் கூப்பிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அருணாச்சலத்தை யோசித்து பார்த்துருக்கணும்.